தீர்மானத்தின் படி தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன ஒரே காரியம், குடும்பங்கள் காக்கப்படும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று. கர்த்தர் காட்டுகிற ஒரே தரிசனம் அதுதான். இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் சபை தூங்கிவிடக் கூடாது. சபை விழித்திருக்க வேண்டும். சபை விழித்திருக்க வேண்டும். சபைக்குள் அடைக்கலமாக ஜனங்கள் வந்து சேர வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொல்லுகிறார், தன்னுடைய ஊழியக்காரனுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு வெளிப்படுத்தாமல் எதை செய்ய மாட்டார். ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தின, நம்முடைய சபைக்கு வெளிப்படுத்துற ஒரு காரியம், குடும்பங்கள் காக்கப்பட வேண்டும். குடும்பங்கள் தேவ பிரசன்னத்துக்குள் இருக்க வேண்டும். குடும்பங்களை பிரிக்கிற, குடும்பங்களை சமாதானத்தை கெடுக்கிற, குடும்பத்தினுடைய நிம்மதியை கெடுக்கிற சத்துடைய வல்லமை உடைத்து இந்த நாள் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அந்நிய பாஷை வரம் பெற்ற அந்நிய பாஷை நான் ஒரு விஷயம் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சபையை விளையாடக்கூடாது. சபை அலட்சியமாக இருக்கக்கூடாது. சபை விழித்திருக்க வேண்டும். அது சிறிய கூட்டமாக இருந்தாலும் தேவன் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ராமநாத கரணமா கரணமா ஷகபபதனமா. அந்நிய பாஷை பெற்றவர் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்கள் அப்படியே நாவை திறந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு குடும்பங்கள் நடந்தவை கடந்ததை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறது. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நான் காண்பேன்.
ஒவ்வொரு சபையில் இருக்கிற குடும்ப, தேசத்தில் வாழுகிற குடும்பங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த குடும்பங்களை தேவன் காத்துக் கொள்ள வேண்டும். குடும்பங்கள்ல இயேசுவின் ரத்தம் பேசப்பட வேண்டும். எந்த சங்கார தூதரும் குடும்பங்களுக்குள் நுழைந்து போகக்கூடாது. எந்த குடும்பங்களுக்குள் பொருளாதாரத்திலே சத்துரு கை வைக்கக்கூடாது. எந்த குடும்பங்களிலும் சுகத்தின் மீது சத்துரு கை வைக்கக்கூடாது. தேவனை தேடாமல் இருக்கும்படியான சோர்வுகளை குடும்பங்களுக்குள்ள சத்துரு கொண்டு வரக்கூடாது. இந்த நாட்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய நாட்கள். ஆகையால் இந்த குடும்பங்களுக்காக சகோதரர் காமால் ஜெபம் செய்வார். எஸ் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இணைக்கப்படப்பட்டு இப்பொழுதே அது நடக்கும்படி ஒவ்வொரு குடும்பங்களுடைய அற்புதங்கள் நடப்பதாக ஒவ்வொரு பொருளாதாரத்தை பாதிக்கிற எல்லா நயவஞ்சகமான ஆவிகளை இயேசுவின் பிரிந்து போயிருக்கிறார்கள். இப்பொழுது பொருளாதாரத்தின் மேல் உங்களுடைய கரத்தில் வல்லமை விளங்க வேண்டும். இவர்கள் பிரிந்து நியாயமில்லாத காரியங்களுக்கு தகப்பனை பிரிந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இணைக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இணைக்கப்படுவார்கள். ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆராய்ந்தவர்கள் இப்பொழுது அந்த இருதயத்தை வேவும் தகப்பனே, உங்களுடைய ஆவியின் வேவுகள் இப்பொழுதே நடக்கப்படுகிறது தகப்பனே. அவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் அவர்களை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுடைய தொடுதல் மாற்றத்தை உண்டாக்கும் தகப்பனே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த நாட்கள் குடும்பங்கள் பாதுகாப்பாய் இருக்க வேண்டிய நாட்கள். ஆமென். குடும்பங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்றால் கடந்த நாட்களில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் காட்ட பெரிய ஒரு தரிசனம் அதுதான். குடும்பங்கள் நான் கண்டேன், பட்டு பூச்சி போன வாரம் சொன்னேன், சில வண்டிகள் வந்து அப்படியே தேசத்தை முழுவதும் அப்படி சுற்றி இருக்கிறதை நான் பார்த்தேன். அது மாத்திரமல்ல, நாங்கள் வெளியே இருக்கும் பொழுது எங்களால் கூட இருக்க முடியவில்லை, நாம வீட்டுக்குள்ள ஓடுவோமா என்றுதான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவரை கேட்டு, ஆண்டவரே இந்த காரியம் என்ன ஆண்டவர்? வாழை மரங்களை நான் பார்த்தேன், அநேகமா வாழை மரங்களை தான் நான் பார்த்தேன். இந்த வாழை மரங்கள் எதை குறிக்கிறது? குடும்பத்தை குறிக்கிறது. ஆமென். குடும்பங்களுக்குள்ளாக இந்த நாட்கள்ல சத்துரு களை விளைத்திருக்கிறான். குடும்பங்களுக்குள்ள சத்துரு விரோதமாய் எழும்பி நிற்கிறான். ஆகையால் சபையாரே நான் சொல்லுகிற ஒரே காரியம் என்னவென்றால், நீங்கள் பாதுகாப்பாய் இருப்பதற்கு, குடும்பமாய் நீங்கள் பாதுகாப்பாய் சுகமாய் பலனாய் இருப்பதற்கு தேவ சமூகத்தை தவிர வேறொன்றும் உங்களுக்கு கிடையாது. ஆமென். தைரியமாய் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவ சமூகத்தை நாடி ஓடி வருவதை தவிர வேறு எந்த இடம் பாதுகாப்பு கிடையாது. நாம் நினைக்கிறோம் நமக்கு பாதுகாப்புகள் அநேகம் உண்டு என்று. இல்லை, எல்லா பாதுகாப்பை சத்துருவால் உடைக்க முடியும். ஒரே ஒரு பாதுகாப்பை தான் அவனுக்கு உடைக்க முடியாது, தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை. ஆமென். ஆகையால் நீங்கள் சபையால் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் குடும்பமாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் குடும்பமாக இருந்தால் குடும்பமாக தேவனுடைய ஆலயத்தை ஒரு நாள் தவற விடாதீர்கள். ஆண்டவர் ஆலயத்தில் வந்து அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார், எப்பொழுது என் பிள்ளைகள் குடும்பமாய் வருவார்கள் என்று. ஆனால் நாங்களோ சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆலயத்தை நாங்கள்
கடைசி காலம். எச்சரிப்பான செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கடைசி காலத்துல நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்தை தவிர வேற எந்த கிடையாது. வியாதியை கொண்டு வருகிறான், குடும்பங்களை பிரிவினை கொண்டு வருகிறான், உற்றார் உறவினர்களுக்குள்ள அந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு மனதை உடைக்கிறான். கடந்த நாட்களில் நான் பார்க்கும் பொழுது விளங்கிய காரியம். அல்லேலூயா. குடும்பங்கள்ல பிரிவுகள் வரும்பொழுது எவ்வளவு வேதனையான காரியம். அது அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த வேதனை ரொம்ப நமக்கு நேராக நாம் பார்த்தாலும் அந்த நேரத்தில் அந்த குடும்பங்கள்ல நம்மளுடைய வேதனை அதிகமாக இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்கள்ல குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். ஆமென். குடும்பங்கள் இணைந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதிக்க வேண்டும். ஆமென். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்த சன்னதியை நான் உருவாக்க போகிறேன். எதற்கு ஆரம்பம் என்னை தேவன் இருக்கிறார் என்றால் பரிசுத்த சன்னதியை உருவாக்கும்படியாக. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நிச்சயம் தேவ சமூகத்தை நாடுவதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் சபையை விழித்திருக்க வேண்டும். நாம் சபையை நாம் ஆசைக்காக செய்யவில்லை. சபையை நாம் எங்களுடைய பேர் புகழுக்காக நாங்கள் செய்யவில்லை. சபை தேவனுக்காக நியமிக்கப்பட்டது. ஆமென். கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட சபை இது. கர்த்தர் வந்து வாசம் பண்ண வேண்டும், ஆண்டவர் அசைவாட வேண்டும், ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும், ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதங்கள் உண்டாகணும். இதுதான் நோக்கமாயிருக்கு. இயேசு இன்றைக்கு வருவார் என்றால் நிச்சயம் நான் சொல்லுகிறேன், நாங்கள் தேவனோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த கடைசி நாட்கள் அதற்கு தான் நாம் ஆசைப்படுகிறோம், பிரியப்படுகிறோம். ஆனால் நம்ம வந்து மறித்தாலும் நம்ம தேவ சமூகத்தில் தான் மறிக்கிறது என்ன நமக்குள்ள வர வேண்டும். ஆமென். அந்த வைராக்கியம் வர வேண்டும். ஏனென்றால் கர்த்தரை தவிர வேறு யார் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஆகையால் நீங்க உங்க குடும்பத்தில் நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். சில நேரம் சொல்ற நானே நம்முடைய குடும்பத்தில் சில ஜெபங்கள் குறையுது. தனிப்பட்ட ஜெபங்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் குடும்பமாய் சேர்ந்து நாம் ஜெபிப்பது கிடையாது. பேசுகிற எனக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம சில நேரம் குடும்பமாக இருந்து ஜெபிப்பது நாம் கிடையாது. நாம் தனிமையில் நாம் ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். குடும்பத்தோடு இணைந்து நம் வீட்டில் அம்மா பிள்ளை தான், அம்மா பிள்ளை ஒரு குடும்பம். ஆமென். நம்ம வீட்டில் நம்ம 3 பேர் இருந்தால் நம்ம 3 பேர் தான் குடும்பம். சபைக்கு வரும்போது சபை ஒரு குடும்பம். இந்த சபைக்குள் ஒரு குடும்பமாய் சேரும் பொழுது நாம் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் இதை நாம் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆண்டவர் சொன்னார், நான் வாதையை அனுப்புகிறேன், சங்கார தூதன் வரப்போகிறான், இந்த வரும் பொழுது இந்த வீடுகளை தான் பார்க்க போறான். எங்க பார்க்க போறான்? வீடுகளை தான் பார்க்க போறான். இந்த வீட்டுக்குள்ள நுழையாதபடிக்கு நீங்க ஆட்டுக்குட்டியா ரத்தத்தை எங்க பூசுங்க? நிலைக்கால்கள்ல பூசுங்க. ஆமென். நிலைக்கால்கள்ல யாருடைய வீடுல ஆட்டுக்குட்டியான ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள சங்கார தூதன் நுழைய முடியாதபடி போனது. ஆமென். ஹல்லேலூயா. மற்ற வீடுகளுக்கு சங்கார தூதன் நுழைந்து போய் அவருடைய வேலையை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் எந்த வீட்டுல ஆட்டுக்குட்டியான ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடு காக்கப்பட்டது. ஆமென். அந்த வீடு பாதுகாக்கப்பட்டது. அந்த வீடு ஆசீர்வாதமா இருந்தது. அந்த வீடு சுகமா இருந்தது. அந்த வீடு சமாதானமா இருந்தது. அந்த வீட்டுல சமாதான நித்திரை காணப்பட்டது. ஹல்லேலூயா. இதுதான் ஆட்டுக்குட்டியான ரத்தம் பூசப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தம் அடையாளமா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தத்தை எப்பொழுது என்னுடைய குடும்பத்துக்குள்ள, என்னுடைய வீட்டுக்குள்ள நான் ரத்தத்தை முன்பதாய் வைக்கிறேனோ, இயேசுவின் ரத்தத்தினால் இன்றைக்கு நான் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறேனோ, அன்றைக்கு எந்த சங்கார தூதரும் நம்முடைய வீட்டுக்குள் நுழைய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சங்கார தூதர் என்ன செய்வான்? நுழைந்து அவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிப்பான். ஆனா இயேசுவின் ரத்தம் எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள யாரு கிரியை செய்வாங்க? சொல்லுங்க. ஆவியானவர். ஆமென். ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவியானவர் கிரியை செய்து அவருடைய வேலையை செய்வார். ஆமென். அவங்க வேலையை செய்வாங்க இல்லையா? நாங்க எங்க வேலையை செய்யணும். நாங்க எங்க வேலை நம்ம துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். சபை கூடி வரல விட்டுவிடக்கூடாது. நம்ம தேவ சமூகத்துக்கு ஓடி வரும் பொழுது ஆவியானவர் அவருடைய வேலையை செய்வார். ஆவியானவர் குடும்பத்துக்குள்ள அவருடைய வேலையை செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, ஆராதிங்க, விடாதீங்க. தேவனை எப்பவுமே பிடித்துக் கொள்ளுங்க. மனுஷர்களை யார? ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஆமென். கர்த்தரை பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர்
உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் ஜெபத்தை அதிகரித்துக் கொள்ளுங்க. நான் விரும்புகிறேன் வருகிற வாரங்களிலிருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நான் உருவாக்கி நாங்கள் எல்லாரும் அதில் சேர்ந்து நாம் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென். ஆகையால் சிலர் கடையில் வேலைகள் இருக்கு, எல்லாமே 7 மணிக்கு எல்லா வீட்டில் இருக்குங்களா, 8 மணி வச்சுக்கிறோம். 8 மணிலேருந்து 9 மணி வரை 1 மணித்தியாலும் நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம், 3 காரியத்துக்காக இந்த நாட்களில் ஆலயத்தில் வந்து நான் ஜெபிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் போட்ட ஒரு காரியம், ஒன்று தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நிச்சயம் நம்ம வாழ்கிற தேசம், அதற்காக நான் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நீதிமான்கள் பெருகினால் பட்டணம் கழிவுறும். அப்ப நீதிமான்கள் பெருகினாதான் பட்டணம் கழிவுறும். நீதிமான்களா நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க, ஐயோ பெரிய சபைகள் இன்றைக்கு இருக்குது, பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் அதை வச்சு செய்வார். இல்ல, ஆண்டவர் கோலியாத்தை யாரை வச்சு முடிச்சாரு? கதை முடிச்சது யாரை வச்சு? சொல்லுங்க. சிறிய தாவீது. அப்ப தாவீது பெரிய வாலிபர் படியெல்லாம் பெரிய மனுஷனா இல்ல, சிறு பையன். தாவீது யாரு? சிறிய பையன். அந்த சிறிய பையனை வச்சு பெரிய கோலியாத்தை அடிச்சார். இது சாத்தியமாகும்? இது முடியாத ஒரு காரியம். ஆனா எவ்வளவு படைகள் இருந்தாங்க, எவ்வளவு இஸ்ரவேல்ல எவ்வளவு சேனைகள் இருந்தது, ஒருவராலும் கோலியாத்தை முறியடிக்க முடியவில்லை. யாரை வச்சு முடிச்சார்? ஆண்டவர் கதை முடிச்சாரு. சிறிய தாவீது. நீங்க எல்லாரும் இந்த சபைக்குள்ள யாரு? சிறிய தாவீது. நம்ம பெரிய ஆட்கள் கிடையாது. ஆமென். எப்பவுமே நம்ம பெரிய ஆட்களே கிடையாது. நம்ம ப்ரொபோட்டும் கிடையாது, நம்ம யாருமே கிடையாது, ரெவரும் கிடையாது, டாக்டரும் கிடையாது. நம்ம யாரு? சின்ன தாவீது. சொல்லுங்க, சின்ன தாவீது. இந்த தாவீது தான் ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென். இந்த தாவீது தான் நான் தேசத்துக்கு ராஜாவை மாற்றினார். இந்த தாவீது தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஆமென். அப்ப எங்க அவ இருதயத்துக்கு ஏற்றவனாய் நீங்கள் நான் மாற வேண்டும் என்றார். சில நேரம் தாவீதோட சில கூட்டங்களை வாசிக்கும் பொழுது பலவீனமான ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டார். ஆமென். தைரியமானவங்க யாரு? பலவீனமானவங்க, பேரை கெடுத்துக்கிட்டவங்க, எங்களால் முடியாதவங்க தான் தாவீதோட சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்கள வச்சு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இந்த சிறிய கூட்டத்தை வச்சு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். கோலியாத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நானும் தாவீதை போல என்ன செய்வோம்? நாங்கள் சிங்கத்தை வாயை கற்றுள்ளாய் நாம் மாறணும். ஆமென். நம்ம புதிய புடிச்சு வேட்டையாடுறாய் நாம் மாற போகிறோம். அப்பேற்பட்ட ஒரு பலனை தேவன் கொடுக்கிறேன். ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. மான்களை போல துள்ளி குதிப்பது போல கால்கள் பலனடை. ஆமென். படியில ஏறி வரும்னா ஜெபிச்சுட்டு தான் வரும். ஒரே ஜெபிச்சுட்டு தான் எவருமே ஏறுவேனா? இந்த படியில ஏறணும்னு கால் சொல்லணும். ஆமென். நிறைய பேர் படியில ஏற கஷ்டம் இல்லை, ஏறும்போது சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்க ஆண்டவர் ஆவியாக கிரியை செய்யப்படும். ஹல்லேலூயா. ஆகையால் நம்ம தொடர்ந்து விதமாக ஜெபிக்க வேண்டும். நம்ம உங்களுடைய நம்பர் இருக்குது, நான் அதை நினைச்சு கொள்றேன். இல்லாதவங்க ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற நம்பரை நீங்கள் வந்து கமெண்ட் கொடுங்க. நாங்கள் இணைச்சி நாங்கள் ஒவ்வொரு நான் நினைக்கிற புதன்கிழமை வீட்டு கூட்டத்தில் வியாழக்கிழமை கூட்டங்கள் நடத்துகிறோம். திங்கட்கிழமை இல்லை சனிக்கிழமை, சனிக்கிழமை அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காகவும் ஜெபித்துக் கொள்ளலாம். ஆமென். சனிக்கிழமை 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக தான் நீங்கள் எனக்கு சொல்லுங்க, நாங்கள் செஞ்சுக்கொள்ளலாம். சனிக்கிழமை 8 மணிக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் ஒரு மனமாக இருக்கிற இடத்துல ஃபோன் அப்படி வச்சுட்டு வீட்டு உட்காந்துடாதீங்க, படுத்துடாதீங்க. ஆமென். சிலர் அப்படி அதான் எப்படி இருக்குங்கிற ஃபோன் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆராதனை கொஞ்சம் காலமாக ஆன்லைன் ஆராதனை அப்படி தான் நடந்தது. ஆன்லைனில் கேட்கணும்னு நான் பார்ப்பேன். நிறைய பேர் எப்படி ஆன்லைனில் கேட்குறாங்க. அப்படியே ஃபோன் இருக்கும், நம்ம வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு சமைச்சிக்கிட்டே நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஆன்லைன் ஆராதனை இருக்கிறோம் இல்லையா? சரீரங்க ஆவியாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையால் நம்ம வந்து சனிக்கிழமை ஆராதனைக்கு சேர்த்து 3 காரியத்துக்காக நாங்கள் பள்ளமாய் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க 6 மாதத்துக்குள்ள அந்த பெரிய காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 6 மாதத்துக்குள்ள ஆண்டவர் எனக்கு சொன்ன காத்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் எனக்கு அதிகமாக சொன்ன ஒரு காரியம் தான், நீ 6 மாதம் காத்து. நான் ஆண்டு கேட்டு ஆண்டவர் நான் இன்னும் காத்திருக்கிறோம்மா,
32 வருஷம் நம்ம காத்திருந்தோம். அப்ப இன்னும் நான் காத்திருக்கிறோமான ஆண்டவரை கேட்ட ஆண்டு சொன்னேன், 6 மாசம் காத்திருக்கிறேன். 4 மாசத்துக்கு பிறகு நான் செய்ய வேண்டியதை பார்ப்பேன். ஆமென். ஆண்டவர் செய்ய வேண்டியதை நம்ம பார்ப்போம். நம்ம இதுவும் என்னோட சிந்தனை நிரந்தர கிடையாது. நான் கேட்ட ஆண்டவர் பாத்திரங்கள் வடிவாச்சு நல்லமா ஆண்டவரை இல்லை, இதுவும் உன்னுடைய இடம் கிடையாது. இந்த இடத்திலிருந்து ஆண்டவர்கள் விசாலமான பெரிய இடம். அல்லேலூயா. இது கர்த்தருடைய திட்டம். ஆமென். தெளிவாக அழகாக சில காரியங்கள் அன்றைக்கு நான் இரவுகளால் மாதிரி செபிச்சு கொண்டிருக்கும் சில காரியங்களை சொன்னார் ஆண்டவர். 6 மாதத்துக்குள்ள ஆண்டவர் பெரிய காரியங்கள், ஆனால் சில கண்டிஷன் போட்டுட்டார். அதை கட்டாய நிச்சயமாய் நீங்கள் நானும் செய்ய வேண்டும். ஆமென். நீங்கள் என்னோட இணைந்து கொள்ள வேண்டும். ஆமென். என்னோட நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது நாம் இந்த ஓட்டத்தை நமக்கு ஓட முடியும். அது மாதிரி இன்னைக்கு நான் ஜெபிச்சதே ஆண்டவர் நம்ம அழைப்பின் நிமித்தம் அடையவர் வருவாங்க இல்லையா? இன்னைக்கு நான் அழைச்சேன்னு சொன்னா இந்த இடம் கூட போதாது, இந்த இடம் கூட போதாது, அப்படி நிறைய இடம் ஆண்டவர் நிறைச்சு வச்சுருவாரு அழைப்புதல் கொடுத்தாங்க. நான் ஜெபிச்சேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆண்டவரை இந்த ஞாயிற்றுக்கிழமை அழைப்புதல் கொடுக்கிறவர்கள் அல்ல, சபைக்கு நாட்டப்பட்டவர். ஆமென். சபைக்கு நாட்டப்பட்டவர்கள் இன்றைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் தேவன் இந்த சபையை உருவாக்கி கொடுத்தார் என்றால் சபைக்குரியவர்களே ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை தேடி கண்டுபிடித்து தேவ சமூகத்தில் கொண்டு வருவதுதான் எங்களுடைய வேலை. ஆமென். அழைக்கும் பொழுது அநேகர் வருவாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அநேகர் நமக்கு தெரிந்தவர்கள், கமலுக்கு தெரிஞ்சுக்கிறாருப்பா, அழைக்கும் போது வந்துருவாங்க. ஆமென். போன வாரம் பார்த்தீங்கன்னா அழைப்பு கொடுத்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா இந்த வாரம் ஆண்டவர் சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்டது சபைக்கு நாட்டப்பட்டவர்கள் வரணும்.